ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் செய்ய போகிற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை பார்த்து சில பேர் சிரிக்கலாம், சில பேர் அட இது என்ன ஐடியான்னு கேட்கலாம். ஆனால் இந்த வீடியோ முடியும் வர பாருங்கள். எனக்கு கடைசியில் நாட்டுக்கோழிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு கேள்வி, நம்ம மட்டும்தான் பிரியாணி சாப்பிடணுமா? நம்ம கோழிகளுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரியாணி செஞ்சு கொடுக்கக்கூடாதான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை தான் இப்போது நான் நிஜமாக்க போகிறேன். இது சாதாரண உணவு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சத்தும் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். முட்டை போடும் கோழிகளுக்கு ரொம்ப நல்ல ஹோம்மேட் ரெசிபி இது. ஆனால் ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வீடியோவின் நடுவில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. முதல்ல 1 மடங்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதை கழுவி குக்கரில் ஒரு விசில் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் குழைய விடக்கூடாது. ஆனால் ஏன் பச்சரிசி இல்லாமல் புழுங்கல் அரிசி? அதுக்கு காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புழுங்கல் அரிசியில் கார்போஹைட்ரேட் நல்ல அளவில் இருக்குது. அது கோழிகளுக்கு நாள் முழுக்க தேவையான எனர்ஜியை கொடுக்க உதவுது. அதோட பி விட்டமின்கள், சிறிதளவு நார்ச்சத்தும் சில தாதுக்களும் இருக்குது. இதனால் உடல் நல்ல பலம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் கோழிகளுக்கு புழுங்கல் அரிசி கொடுக்குறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது கோதுமை தவிடு. இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அதோட புரதம் இருக்குது. பி விட்டமின்கள், இரும்பு சத்து, மக்னீசியம் மாதிரி தாதுக்களும் இந்த கோதுமை தவிடில் இருக்குது. இது கோழிகளின் ஜீரணத்திற்கு ரொம்ப உதவுது ஃப்ரெண்ட்ஸ். வயிறு நன்றாக வேலை செய்ய உதவுவதால் கோழிகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆனால் இதை ஒரு அளவோடு தான் சேர்க்கணும். தேர்டு நம்ம எடுக்க போகிறது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்த கோதுமை. இதில் நல்ல கார்போஹைட்ரேட் இருக்குது, சிறிதளவு புரதமும் இருக்குது. இதனால் உடலுக்கு சக்தியும் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். முட்டை போடும் பருவத்தில் இருக்கும் கோழிகளுக்கு நல்ல உடல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ண இந்த கோதுமை உதவுது. ஆனால் முட்டை அதிகமாக போட வைக்கும் மாயாஜாலம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரியான உணவு, தண்ணீர், சூரிய ஒளி, ஆரோக்கியம் இவை எல்லாம் சேர்ந்தால்தான் நல்ல முட்டை உற்பத்தி நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு முக்கியமான பொருள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை ஓடு பவுடர். இதை அதிகமாக போட்டால் நல்லதா இல்லை கெட்டதா? இதுக்கான பதில் சிறிய அளவு மட்டும் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஓட்டில் கால்சியம் ரொம்ப அதிகம் இருக்குது. இது முட்டையின் ஓடு, கோழி போடும் முட்டையின் ஓடு வலிமையாக உருவாக உதவுது. முட்டை போடும் கோழிகளுக்கு கால்சியம் மிகவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த முட்டை ஓட்டை சுத்தமாக கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி நல்ல பவுடர் ஃபார்மில் தான் அதை நம்ம ஆட் பண்ணணும். இப்போது நம்ம 5ஆவதாக ஆட் பண்ண போகிறது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கோழிகளின் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது. இறகுகள் நல்லா வளரவும் உதவுது ஃப்ரெண்ட்ஸ். கோழிகளின் உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை இந்த முருங்கைக்கீரை கொடுக்குது. அதனால தான் நான் இதை பொடியாக நறுக்கி சேர்க்கிறேன். அந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கிட்டு நல்லா சிசரில் வச்சு பொடியாக கட் பண்ணிவிட்டு, இன்னும் நான் நைஸாக நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி தான் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். முருங்கை இலையோடு இருக்கிற அந்த காம்பு பகுதியையும் சேர்த்து தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் காட்டியிருக்கிறது போல் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு நார்மலாக சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம மற்ற ஐட்டம்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கோழிகளும் நல்லா விரும்பி சாப்பிடும். இப்போது எல்லா பொருள்களையும் ஒன்றாக சேர்க்கணும். வேக வைத்த புழுங்கல் அரிசி, கோதுமை தவிடு, கொரகொரப்பாக அரைச்ச கோதுமை, சிறிய அளவில் முட்டை ஓடு பவுடர், நறுக்கிய முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நல்லா கலக்குங்க. ஆனால் இன்னும் ஒரு சீக்ரெட் இருக்குது. நான் தண்ணி ஊற்றலை அதில். ஏன் தெரியுமா? தண்ணி ஊற்றாமல் நான் ரைஸ், புழுங்கல் அரிசி வடித்த அந்த கஞ்சி ஏற்கனவே நான் அந்த சாதத்தோட கலந்து வச்சுருக்கேன். அந்த கஞ்சியிலையும் கார்போஹைட்ரேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சில பி விட்டமின்களும் சிறிதளவு தாதுக்களும் அந்த கஞ்சி, புழுங்கல் அரிசி வடித்த கஞ்சியில் இருக்குது. அதனால் தனியாக தண்ணீர் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சியோட எல்லா பொருளும் நன்றாக ஒன்றா சேர்ந்து கலந்துரும். இதுதான் இன்று நான் பயன்படுத்துகிற சிறிய டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை 10 நிமிடம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் தான் நம்ம கோழிகளுக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் நாட்டு கோழிகள் இதை விரும்பி சாப்பிடுமா? வாங்க இப்போ போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்ட வரவுமே இங்கேயும் அங்கேயும் ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பிரியாணி மனம் வந்து மூக்க தொலைக்குது போல் இருக்கு. நான் அந்த ஸ்க்ரீனெல்லாம் மேலே எடுத்து நான் கவர் பண்ணி வச்சுருந்தேன். அது இதெல்லாம் வந்து மேலே எடுத்து விட்டு கிட்ட போகிறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி நான் கொடுக்கறதுக்குள்ளே இங்கே ஒரு ஓட்டம் அங்கே ஒரு ஓட்டம்னு மொத்தமாக இங்கேயும் அங்கேயும் செம்ம ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தாங்க. எப்போ நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வைத்த இந்த சத்தான கோழி பிரியாணியை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் அந்த ஃபீடர் நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த கம்பி கட்டி வச்சுருக்கிறத ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கோழிகளுக்கு உணவை நான் கொடுக்க போகிறேன். கொடுக்கும்போது பாருங்கள் அவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு, எவ்வளவு ஆர்வமாக சாப்பிட்றாங்கன்னு அப்படின்னு பாருங்கள். அட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாத்திரத்தை கீழே எடுத்து பக்கத்தில் வைக்கிறதுக்குள்ளே ஒருத்தங்க தாண்டியே வெளியே ஓடி வந்துடுவாங்க போல் இருக்குது. மூக்க தொலைக்குது போல் இருக்குது அவங்களுக்கு பிரியாணியோட வாசம். ஒவ்வொரு கோழியும் முதல்ல நான் சாப்பிடணும் நீ சாப்பிடணும்னு போட்டி போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சத்தத்தை நீங்களே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஆர்வமாக கொத்தி கொத்தி சாப்பிட்றாங்க எல்லா கோழிகளும்னு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. பாருங்கள், இந்த கோழி ஒரு இடத்துல நின்று சாப்பிடாம இன்னொரு கோழி சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு கொத்துது. உங்கள் வீட்லேயும் இப்படித்தான் ஏதாவது ஒரு குறும்புக்கார கோழி இருக்கா? இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? பெரிய கோழி மட்டும் இல்லை, சின்ன கோழிகளும் ஆர்வமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கையால் வீட்டிலையே இருக்கும் சாதாரண பொருட்களை வச்சு ஒரு சத்தான உணவை செய்து அதை நம் கோழிகள் இவ்வளவு விரும்பி சாப்பிட்றத பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கோழிகளும் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரோட அனுபவத்தையும் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை ஒரு கூடுதல் சத்தான உணவாக வாரத்துக்கு ஒரு முறை அல்லது அவ்வப்போது கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட மாடித்தோட்ட நாட்டுக்கோழிகளுக்கு கொடுக்குற இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபிகளை தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் கோழிகளுக்கு வீட்டிலையே என்ன மாதிரி சத்தான உணவு செய்து கொடுக்குறீங்க? கமெண்ட்டில் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஐடியா இன்னொருவருக்கு பயனாக இருக்கும். இந்த வீடியோ நாட்டுக்கோழி வளர்க்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாடித்தோட்டம், நாட்டுக்கோழி வளர்ப்பு, இயற்கை விவசாயம், ஹோம்மேட் கோழி தீவன ரெசிபிகள் போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதிய பயனுள்ள ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends. Have a nice day. Happy gardening and happy chicken farming. வாழ்க வளமுடன்.